இதுதானுங்க 9 வகையான மூலிகை பச்சளை மூலிகை. 9 வகை இருக்கா? ஆமா, இதுல 9 வகை உள்ள கலந்து வச்சிருக்கோம். ரெவலுக்கு இடிச்சு பவுடர் பண்ணி நாங்க மக்களுக்கு நீ கொடுத்துடைய பச்சளை மூலிகை இந்த 2 நிமிஷம் சாப்பிடணும். அவங்க 23 நாள் நான் சொல்றேன். 800 இருந்தாலும் சரி 700 இருந்தாலும் சரி டக்கு 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 டக்குன்னு குறைச்சு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டே இருக்கும். நானே செக் பண்ணி பாக்குறேன். ஐயா இப்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன். நம்ம உமிழ்நீர்ல கலந்தா நல்லா இருக்கும். ஒரிஜினல் சீனி தான். நீங்க நினைப்பீங்க என்ன ஐயா வேற என்ன கொடுத்துட்டாரோ, நீங்க வாயில அள்ளி போட்டு இனிக்குது இனிக்கலன்னு நீங்களே சொல்லணும். என்னுடைய பவர் மருந்தை நீங்களே பார்த்து சொல்லுங்க. அது ஒண்ணுமே இல்ல, மணல் அள்ளி போட்ட மாதிரி இருக்கு. எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு என்னுடைய மருந்து 2 நிமிஷத்துல அந்த சர்க்கரையை சாப்பிட்டு அந்த சர்க்கரையை சாப்பிடுறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மணலை சாப்பிடுற மாதிரி இருக்கு. இனிப்புக்கு மட்டும் பாருங்க, இது டேஸ்ட் தெரியாதாமா. சோ அவ்வளவு ஸ்பெஷலான மருந்து. இனிப்பான பண்டங்களை நீங்க ஒரு கிலோ திண்டு கூட பாருங்க, என்னுடைய மருந்தை சாப்பிட்டு இனிக்காது. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியல. சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு இது தெரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப தூரம் வந்து கடந்து இங்க வந்து ஐயாவை பார்த்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய மருந்து சாப்பிட ஆரோக்கியம் கிடைக்கும். பாத எரிச்சல் மங்குதல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துரும். கண்ட்ரோல் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையுமே அது வந்து சுவர் இருந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாத்தையும் அது அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்க நம்ம கொஞ்சம் குறைச்சாலே எல்லாத்தையும் நார்மலுக்கு வச்சுக்கலாம். ஊருக்கு நம்மளால வந்து கொரியர் மூலியமா முடியும். நம்ம இந்தியா முழுவதும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அனுப்பிடலாம். வணக்கம் மக்களே. சோ என் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை தெரியுதுல, இது சாதாரண மலைங்க, இது ஒரு மூலிகை மலையாமா. சோ இந்த மலையில கிடைக்கக்கூடிய மூலிகையை வச்சு கிட்டத்தட்ட சுகருக்கு ஒரு மருந்து இங்க ஒரு வைத்தியம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் 23 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாமா. உங்க பர்சன்டேஜ் வந்து 500 600 700 இருந்தாலுமே வந்து சுகரை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. உண்மையிலேயே இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இவங்க கிட்ட பாப்போம் கிடைக்கிற அந்த சுகர் மருந்து வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்குமா, இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அவங்க பண்றாங்களா, இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, இதை தான் நான் கேட்க போறேன். இதை எப்படி எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கலாங்கிறதுல இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். அதனால வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம யூடியூப் சேனலுக்காக உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்களேன். ஐயா நான் வந்து சதுரகிரி சித்தர் கோட்டமலை வைத்தியர் பேசுறேன். நான் வெகு தூரத்துல வந்து வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்லணும்ல. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து சக்கரைன்றது மக்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குது. ஆமா ஐயா. இந்த சக்கரை வந்து இன்னைக்கு சின்ன பையல்ல இருந்து பொடி பையல்ல இருந்து 80 வயசு வரையிலும் இப்ப சக்கரை ஒன்றுன்னு சொல்றாங்க. ஐயா குழந்தைக்கே பிள்ளை வருது. அவங்க போன்ல பேசும்போது தெரிய சொல்றாங்கல்ல, இப்படி இருக்குங்க சக்கரை இன்னைக்கு நாட்டுல எங்களை அவதிக்குள்ள இதே நோயா போயிருமோ. இது நோயெல்லாம் கிடையாது, நம்மளுடைய உணவு பழக்கத்துல இருந்தா வருது. ஆமா ஆமா கண்டிப்பா. அது ஒண்ணு. இந்த காலத்துல கூழு குடிச்சாங்க, களி சாப்பாடு சாப்பிட அவங்களுக்கு இந்த சக்கரை சத்து இல்ல. முன்னால உணவு தெளிவா இருந்தது. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சக்கரையில தான் வருது. இவங்க நினைக்கிறாங்க இது பரம்பரை நோயா இருக்குமே. நைட்டுக்கு படுக்கும் போது நித்திரை இல்லாம எத்தனை மக்கள் கிடக்காங்க. அதைத்தான் நான் சொல்லி மக்களே அதை நினைக்காதீங்க. நித்திரைங்கிறது என்னன்னா நைட்ல அந்த யூரின் போற ஒரு குடும்பம் இருக்கும் பாருங்க. ஒரு நாளைக்கு 2-3 வேலை இல்ல 4-5 வேலை எல்லாம் நைட்ல தூக்கம். வெயில் காலம் நார்மலா போகும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நார்மலா போகும். ஆனா மழை காலம் வந்துட்டா 5 நிமிஷத்துக்கு அந்த எந்திரிச்சு ஓடும். ஆணும் பெண்ணும் அப்படித்தான் வரும். அந்த யூரின்ல அதிகமா சக்கரை போய் இறக்கும், அவருடைய உடம்பு சதரத்தை குனிஞ்சிரும். இன்னைக்கு 100 கிலோ இருக்க 50 கிலோ இருக்க 70 கிலோ இருக்க கூட பெரிய 20-30க்கு வந்துருவாங்க. அப்படியே உரிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூலிகை மருந்து இருக்கு இல்லையா, அதை சாப்பிடறதுனால அவங்களுக்கு கிளியர் ஆகுங்கிறதா. நீங்க ஒரு கவுண்டிங் சொல்றீங்கல்ல, 21 நாள் 23 நாள் ஐயா கண்ட்ரோல்ல வந்துருமா? கண்ட்ரோலுக்கு இன்னைக்கு நிறமா மக்களை கொடுத்து காப்பாத்திருக்கேன். ஐயா ஆஸ்பத்திரிக்கு போனா கூட அவங்க சொல்றது கரெக்டா நடக்க மாட்டேங்குது. அவங்க டேஸ்ட் நம்ம டேஸ்ட் அவங்க பண்ணும்போது அவங்க வாயில அள்ளி போட்டுட்டு சர்க்கரையை சாப்பிடும் போது அவங்களுக்கு தெரியும், ஆஹா இந்த சர்க்கரை இந்த கண்ட்ரோல் வரும்போது நம்ம உடம்புல இருக்க சர்க்கரை பூரா சிறுநீர்ல இறக்கி. சிறுநீர்ல இறக்கிருமா? சிறுநீர்ல இறக்கி கொண்டு வந்து அவங்களுக்கு சிறுநீர்ல இறக்கணும்னு உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும், தெம்பு கிடைக்கும், பழைய மேனி கொஞ்சம் கொஞ்சமா சனசனமா வந்துடும். உடம்பு பாதி அப்படி நொந்துகிட்டே போய் எத்தனை பேர் அடிவட்டும். சின்ன காயானா கூட சர்க்கரை அது ஆறாது. அது ஒரு பெரிய ரோதனையான புண்ணு. குச்சி ஊத்தி விட்டுனா அகலப்படுத்திக்கிட்டே வரும், சக்கரை குதறும். அதெல்லாம் நான் என்னுடைய மருந்தை கொடுத்து சாப்பிட அவங்களுக்கு அந்த புண்ணை சுரிஞ்சிட்டு ஆயிரும். நிறமா மக்களை கொடுத்து ஆற வச்சு நம்ம கிட்ட இருக்கிற மூலிகை மருந்து வந்து இந்த அளவுக்கு கிளியர் பண்றதுக்கு கேரண்டியாவே நம்ம சொல்லலாம். கேரண்டியா நான் 100க்கு 200% நான் சொல்லுவேன். கேரண்டி ஐயா சொல்றாரு. ஐயா இப்ப நீங்க வந்து இது எவ்வளவு வருஷமா பண்றீங்க? ஐயா எங்க அப்பா வந்து ஒரு 80 வருஷமா பார்த்தாரு. அவர் இப்பத்தே இறந்துட்டாரு. 110 வயசு அவருக்கு 110 வயசு இப்பத்தே இறந்துட்டாரு. 1 வருஷம் ஆகுது. இப்ப நான் 40 வருஷமா நான் பாக்குறேன். எங்க அப்பா சொல்லி கொடுத்து போன அனுபவம் தான். இல்ல மக்கா நான் இதுவரை நீ வயசு போயிட்டு நீ இந்த மரத்தை பிடிங்கப்ப அந்த மரத்தை பிடிங்கிச்சு மக்களை காப்பாத்துங்க அப்படி சொல்லி என்னை கூப்பிட்டு கூட போவாரு. மலையில செடி கொடி எல்லாம் போய் நான் பார்த்தா காய்ப்பாரு. இது இந்த மருந்து இந்த நோய்க்காகும். இதே மாதிரி 9 வகை மரத்தை பிடிங்கினால் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். இதே மருந்துகள் எல்லாம் என்னென்ன நோய்களுக்கு இந்த மருந்து இருக்கப்ப பாத்துக்கப்படும். சின்ன வயசுல இருந்து நீங்க நான் அவருக்கு விவரம் தெரிஞ்ச பரம்பரை வைத்தியம் தான். என் பாட்டம் பார்த்து எங்க அப்பா பார்த்து இப்ப நான் பாக்குறேன். ஓகேயா, இது பரம்பரை வைத்தியமா இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். இதுக்கு நீங்க முறையா பயிற்சி எடுத்துக்கிறீங்களா, சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம வாங்கி அதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கோம்.
அது எங்க அப்பாவுக்கு மதுரை சித்தம்ல இருந்து கொடுத்துட்டாங்க. அவரு இறக்கம் தொட்டிக்கு அவருக்கு அது சென்டிஸ். அது முறைப்படி சொல்லிட்டு நான் இருக்கும் தொட்டி தான் போயிருக்கும். ரெண்டாவது நீ ஓம் பேருக்கு பதிஞ்சுக்கப்ப நான் என் பேருக்கு பதிஞ்சிட்டீங்க. 15 சித்தாவில நான் 15 ஆரோக்கியம் இன்னைக்கு வச்சிருக்கேன். லைசன்ஸ் வச்சு நான் பண்றேன். ஆபீஸ்ல தான் பண்றாங்க. இப்ப இந்த மூலிகை மருந்துங்கிறது எப்ப வேணாலும் வாங்கிக்கலாமா? ஐயா இதெல்லாம் ஒரு டைம் தான் கிடைக்கும். காத்தியா மார்கள்ல கிடைக்கும். இப்ப எல்லாம் உதிர்ற காலம். ஆமா வெய்ய காலம் இல்லாம எங்கனே விட்டுருக்கு. ஆனா நானு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்து போவேன். ஒரு அம்மா நான் என்ன அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மக்களை காப்பாற்றணும் அலைஞ்சு புடுங்கி மக்களை காக்கணும் ஓடிக்கிறேன். இப்ப அந்த நேரம் இந்த மருந்து கிடைக்கிற நேரம் வாங்கி அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கிறப்ப ஐயா எடுத்துட்டு வந்துடுறாரு முடிஞ்ச வரைக்கும். இல்லன்னா கொஞ்சம் டைம் இருந்தாலும் டக்குன்னு அது பூக்கும் போது டக்குன்னு நம்ம கொண்டு வருவோம். இப்ப காத்திய மார்கள்ல கிடைக்கும். இப்ப எல்லாம் அருந்தலா இருக்கும். ஏன்னா உதிர்ற பருவ காலம் இல்ல. மலையில கொடி தடி எல்லாமே உதிரும். இலையுதிர் காலம் உதிர்ந்துட்டு ரெண்டாவது தலையும். அந்த தலைவத்தை நான் பார்த்து பறிக்கணும். அந்த ரெண்டாவது தலையும் போது இன்னும் கியூரா இருக்கும். ஐயா இப்ப சக்கரை நோய் வந்தவங்களோட வந்துருச்சோன்னு பயந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கான அறிகுறி என்ன நம்ம சொல்லலாம்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நம்ம அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து பரம்பரை தொற்று நோயா இருக்கும் அப்படி நினைக்கிறாங்க. இது அதனாலே கிடையாது. இது வந்து நம்ம சாப்பிடுற உணவு வழக்கங்கள்ல இருந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு எந்த எங்களுடைய மருந்தை சாப்பிட்டு கண்ட்ரோலுக்கு எந்த கண்ட்ரோலுக்கு இருக்காங்களோ நாங்க சொல்ற போறாரோ அது முடிஞ்சவங்க அந்த சர்க்கரை உடம்புல இருக்காதப்பா அப்படிங்கிறாரு ஐயா. நாட்டு மருந்து எடுத்தா ஒரு பத்தியம் இருக்கும்ல, அது வந்து சொல்லிருங்க இந்த பத்தியத்துக்கு எப்படி எடுக்கலாம் அதை நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து சக்கரை மருந்து எங்க மருந்து சாப்பிடுறோம்ல, எல்லா உணவு பழக்கங்களையும் சாப்பிடுன்றேன். இந்த புளிப்பான பண்டங்கள் சாப்பிட வேணாம். புளிப்பான என்ன நம்ம தக்காளி பழம் புளிப்பு, அது தனி புளி குழம்பு வைக்க கூடாது. தனி புளி குழம்பு வச்சு சாப்பிடக்கூடாது. ரசம் புளி புளிப்பு, தயிர் மோர் புளிப்பு, இந்த எலுமிச்சம்பழம் சாறு சூசு சாப்பிடுறதுக்கு கடையிலே வாங்கி குடிக்கிறாங்கல்ல, அதை குடிக்க வேணாமியா. புளிப்பான பண்டங்களை சாப்பிடாதீங்க. மத்த எல்லா உணவுகளையும் சாப்பிடலாமா. கறி மீன் அனைத்தும் சாப்பிடலாமா. இந்த புளிப்பான ஐட்டங்களை எங்க மருந்து சாப்பிடும் போது மட்டும் சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே 23 நாள்ல கண்ட்ரோல் ஆயிரும். சில நேரம் என்ன செய்றாங்க, நாங்க சொல்லி இருந்தும் புளிப்புகளை சாப்பிட்டு போறாங்க. ஐயா இப்படி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு குறையாம இருக்கியான்றாங்க. அதை நான் சொல்லுவேன், எப்பா புளிப்புகளை சேர்க்காதீங்க. ஆமாங்க, நேத்து கூட நாங்க புளி குழம்பு எங்க வீட்டுல வச்சாங்க. அந்த மாதிரி சொல்லி இப்படி ஒரு தவறுதல் நடந்துருது. அதுக்கு நாங்க சொல்ல முடியும். சரி, அப்படி ஒருவேளை தவறி நடந்துட்டா கூட ஒரு 2 நாள் எச்சானாலும் மக்கானால விட்டுறணும். நம்ம மருந்து தொடர்ந்து சாப்பிட்டு புளிப்பை சேர்க்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. இதுதான் 9 வகையான மூலிகை பச்சை மூலிகை. 9 வகை இருக்கா? ஆமா, இதுல 9 வகை உள்ள கலந்து வச்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் பவுடர் பண்ண முடியாது. அதாச்சும் எல்லாம் கலந்து வச்சோம்னா எல்லாமே கலந்து எல்லாத்தையும் ரெவலுக்கு இடிச்சு பவுடர் பண்ணி நாங்க மக்களுக்கு நீ கொடுத்து. சரி, இது இடிச்சுதான் இது பண்ணுவீங்களா, அரைச்சிருவீங்களா? கரண்ட்ல போட்டா பவர் குறைஞ்சு போகும். நாங்க ஆளை வச்சுதான் இடிக்கிறேன். மக்களை வச்சு இடிச்சு பவர் பண்ணி சலடை போட்டு சலிக்கணும். இதே மாதிரி சலடை போட்டு சலிச்சு பவுடரா எடுக்கணும். மக்களுக்கு அப்பதான் சாப்பிட முடியும். சூப்பர். கையில இடிச்சு இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணணும். சலடை போட்டு சலிக்கணும். சலடை போட்டு சலிச்சு மக்களுக்கு இன்னைக்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஐயா இப்ப இதுதான் மருந்து. இப்ப ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா இதை எப்படி சாப்பிடலாம், இதுல ஏதாவது அளவு இருக்குதா, அதெல்லாம் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஐயா? ஆமாங்க ஐயா, ஒவ்வொரு ஆளுக்கு வந்து நாங்க கொடுக்குறது இப்ப பாத்தீங்களா, இதான் அளவு. ஒரு அளவு வந்து இதான் 2 விரல கொண்டு தான் பிடிக்கணும். அவ்வளவுதானா? அந்த ஒரு சிட்டிகம்பாங்களா, ஒரு 2 விரல கொண்டு தான் பிடிக்கணும். 3 விரல கொண்டு எல்லாம் பிடிக்கூடாது. 2 விரல கொண்டு தான் சாப்பிட்டு இவ்வளவுதான் அளவே நாக்களை வச்சு சுவஞ்சு சாப்பிட்டா போதும். சுவச்சி சாப்பிடணும். சுவஞ்சு அப்படியே முழுங்கறதோ அப்படியே போட்டு தண்ணியை குடிச்சிட கூடாது. சுவஞ்சு சாப்பிட்டால் நம்மளுடைய இந்த உமிழ்நீர்ல கலந்து அந்த ரத்தத்துல கலந்து சர்க்கரையை போய் கண்ட்ரோல் பண்ணும். உமிழ்நீர்ல கலக்கும். சுவஞ்சு சாப்பிட சொல்லி முட்டாய் சுவஞ்ச மாதிரி சுவஞ்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னா நம்ம உமிழ்நீர்ல கலந்து ரத்தத்துல போய் கலக்கும். ரத்தத்துல கலந்த உடனே அந்த சர்க்கரை பூரா கண்ட்ரோல் கொண்டு வந்து சிறுநீர்ல இறக்கணும். சிறுநீர்ல தான் இருக்குமா? சிறுநீர்ல இறக்கிச்சுன்னா எறும்பு மொய்க்கும். அவங்களே பாத்துக்கலாம். ஈ மொய்க்கும், மலர் எறும்பு மொய்க்கும். இந்த சர்க்கரை சத்து அவளுடைய சிறுநீர் இறங்குதா ஈ மலர் மொய்க்கும். எறும்பு காந்தி எறும்பு மத்த எறும்பு எல்லாம் பூரா அதுல மொய்க்கும். அந்த இனிப்பு வாடை இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் நம்ம சுகர்ங்கிறத பாக்குறோம். அவங்களே பாத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க பர்சனலாவே செக் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கு பிற்பாடு எங்க மருந்தை சாப்பிட்ட பிற்பாடு அவங்களே எந்த சுவையான பண்டங்களை சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருக்காது. நான் 100க்கு 100 இன்னைக்கு நீங்களே டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஐயா நிஜமாலுமா? நீங்களே சொல்லலாம். டேஸ்ட் வராது. சீனி அள்ளி உங்க கையில கொடுப்பேன். இனிக்கல நீங்களே சொல்லலாம். சீனி வேற. ஓகே ரைட். நான் வீடியோ பண்றேன். நான் உங்களுக்கு சஜஷனா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நானே செக் பண்ணி பாக்குறேன். ஐயா இப்ப நான் சாப்பிடுங்க. ஓகே, இது இந்த அளவு எடுத்தா போதும். ரெடியா பாருங்க. இதுதான் நார்மலா ஒரு ஆள் எடுக்கக்கூடிய அழகு. அதாவது 2 விரல் எடுப்போம். ஒரே டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டா போதும். ஓகே சூப்பர். சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிடுங்க. சுவஞ்சு சாப்பிடுங்க. இப்படி நாக்குல வச்சு
சுவைச்சு சாப்பிடும். நம்ம உமிழ்நீர்ல கலந்தா நல்லா இருக்கும். லைட்டா சின்னதா கசப்பு இருக்கு. ஆமா. ஆனா மூலிகை மருந்துனா கசப்பு இருக்குது. ஆனா ஒன்னும் ரொம்ப பெருசா இல்ல, கூட யோசிச்சேன். சின்னதா கசப்பு இருக்கு. ஐயா சாப்பிட உங்களுக்கு டேஸ்ட் தெரியாதுங்கிறீங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுறேன், என்ன தெரியுதுங்களா எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி. இது ஆணித்தனமா சொல்லுவேன் நான். 100க்கு 200% என்னுடைய மருந்தை சாப்பிட்டு பாருங்க, எந்த விதமான பக்க விளைவு கிடையாது. சைடு எஃபெக்டும் கிடையாது. என்னுடைய மருந்து நான் சொல்றது பத்திய வந்து புளிப்பை மட்டும் சேர்க்காதீங்க. புளிப்பை சாப்பிடாம நீங்க என்ன என்னுடைய எல்லாத்தையும் சாப்பிடுங்க. என்னுடைய மருந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வருதுன்றது நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க இத சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு கிலோ அல்வாயை கூட சாப்பிட்டு பாருங்க, இனிக்காது. தெரியாதுங்கிறீங்க. மண்ணாத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சர்க்கரை என்னுடைய மருந்து எவிட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த மூலிகை பவரா வேலை செய்யுதுன்னு இருக்காங்க. நானும் பாருங்க உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கேன். என்ன தெரியுதுங்களா, ஒரு சிட்டிக்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன். என்ன தெரியுதுங்களா, முத டைம் ஒரு மூலிகை நம்ம காலம் பூரா கொடுத்த மருந்து அனுபவம் மருந்து இல்ல. இப்ப புதுசா போய் நம்ம கொடுத்துக்கிருந்தா நம்ம அதுல டவுட் இருக்கும். நான் காலம் பூரா கொடுத்து எத்தனை மக்களை காப்பாத்தி இருக்கேன். அதனால ஆணித்தனமா சொல்லுவேன், என்னுடைய மருந்து சாப்பிட்டு பாருங்க. சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம், நார்மல் சுகர் இருக்கிறவங்க யாரும் சாப்பிடலாம். அதான் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒண்ணும் பண்ண ஒன்னும் ஆகாது. அது தொடர்ந்து 5 நாளைக்கு 6 நாளைக்கு சாப்பிட்டா லோ வந்துரும். நார்மலா ஒரு வட்டம் சாப்பிடலாம், 2 வட்டம் கூட சாப்பிடலாம். அதனால ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து 10 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. சுகர் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த அப்படி சாப்பிடுறது நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம கேட்டுக்கணும்ல. சைடு எஃபெக்ட் இல்ல, சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. யாரும் சாப்பிடலாம். ஒரு தடவை 2 நேரம் சாப்பிடுறதுல பத்தி எதுவும் இல்ல. அவங்களுக்கு இப்ப நான் சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். என்ன தெரியுதுங்களா, சீனி எடுப்போம். இது வந்து சீனி டப்பா வச்சிருக்கேன் பாத்தீங்களா, சீனி டப்பா சுத்தமான ஒரிஜினல் சீனி தான். நீங்க நினைப்பீங்க என்ன ஐயா வேற என்ன கொடுத்துட்டாரோ, இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் சக்கரை தாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அள்ளி தாரேன். இந்த சீனி ஒரிஜினல் சீனி தான், பாத்துக்கங்க. நீங்க வாயில அள்ளி போட்டு இனிக்குது இனிக்கலன்னு நீங்களே சொல்லணும். என்னுடைய பவர் மருந்தை நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்ன அது ஒண்ணுமே இல்ல, மணல் அள்ளி போட்ட மாதிரி இருக்கு. எதுவும் முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய மருந்து 2 நிமிஷத்துல அந்த சர்க்கரையை சாப்பிடுவோம். ஐயா இந்த அளவுக்கு நானும் மருந்து மக்களுக்கு கொடுத்தனைக்கு தடை பண்ணி ஆணித்தனமா சொல்லுவேன். இப்பதாங்க நேர்ல வந்து இதை அனுபவிக்கிறேன். அவர் ஐயா சொல்லிட்டே இருந்தாரு. பட் நான் சாப்பிட்டுருப்பேன், உங்க கையை நீங்களே பாத்துருப்பீங்க. ஒரு சிட்டிக்கு எடுத்து சாப்பிட்டுருப்பேன். பட் அந்த சர்க்கரையை சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மணலை சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா, நான் நாக்குல வச்சு சாப்பிட்டுருப்பல, அந்த பல்லுக்கு கூட அந்த டேஸ்ட் தெரியல. எதுவும் அந்த அளவுக்கு இடத்துல எதுலயுமே அந்த சக்கரை இனிப்பான பண்டங்கள் என்னுடைய மருந்தை சாப்பிட்டு அதை சாப்பிட முடியாது. இப்படி இருந்தா நான் இனிமே எதுவுமே சாப்பிட மாட்டேன். நான் ஏன் அந்த சுகரை சாப்பிட போறேன்? அந்த அளவுக்கு கண்ட்ரோலுக்கு அந்த சர்க்கரை எங்களுடைய பச்சளை மொழி இந்த 2 நிமிஷம் சாப்பிடணும். அவங்க 23 நான் சொல்றீங்க. 23 அவங்க உடம்புல 800 இருந்தாலும் சரி 700 இருந்தாலும் சரி டக்கு 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 டக்குன்னு குறைச்சு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டே இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த ஸ்வீட்னஸே தெரியல. இதை தாண்டி நான் போய் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னா எனக்கு அந்த ஸ்வீட் மேல ஒரு வெறுப்பு தான் வரும். இதை ஏன்டா போய் சாப்பிடும். ஸ்வீட் தெரியாது, ஆனா மத்தபடி நார்மலா சாப்பிடக்கூடிய அந்த காரமான ஐட்டம் எல்லாம் டேஸ்ட் வரும். எல்லா டேஸ்ட் வரும். காரம் எல்லாமே சாப்பிடலாம். இந்த இனிப்பான பூரா என்னுடைய மருந்து சாப்பிடும். இனிப்புக்கு மட்டும் பாருங்க, இது டேஸ்ட் தெரியாதாமா. சோ அவ்வளவு ஸ்பெஷலான மருந்து. இனிப்பான பண்டங்களை நீங்க ஒரு கிலோ திண்டு கூட பாருங்க, என்னுடைய மருந்தை சாப்பிட்டு இனிக்காது. சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். கை கால் குடைச்சல், பாரம் மங்குதல், அதுக்கப்புறம் கால் எரிச்சல், பாத எரிச்சல் எல்லாம் இருக்கும். சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கை விரல் கால் விரல் எடுத்திருப்பாங்க. ஏன் காலை கூட எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். அவங்களே எடுத்துக்கலாமா? அவங்களே எடுக்கலாம். எங்களுடைய மருந்து சாப்பிட சாப்பிட ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த கால் குடைச்சல், எரிச்சல், இந்த பாத எரிச்சல், இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்துரும். மங்குதல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துரும். கண்ட்ரோல் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையுமே அது வந்து சுவர் இருந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாத்தையும் அது அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்க நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டாலே எல்லாத்தையும் நார்மலுக்கு வச்சுக்கலாம். பரவாயில்லைங்க. ஒரு இங்கிலீஷ் மருந்துக்கு போனா கூட இவ்வளவு டக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா நம்ம நாட்டு மருந்து எனக்குமே ஸ்பெஷல் இருக்கு. அது ஐயா கொடுக்கறதுல வந்து ஸ்பெஷல். நான் டேஸ்ட் பண்ணதுனாலயே நானே ரிவ்யூவே கொடுக்குறேன். ஐயா இப்ப இது வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம்ட்டீங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்டா இருக்கிற வரைக்கும் டக்குன்னு எடுத்துக்கலாம். அளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிட்டிக்கு தான், ஒரு சிட்டிக்கு 2 விரல கொண்டு எம்பிட்டு எடுக்கமா, நடு நாக்குல வச்சு சுவைஞ்சு சாப்பிட்டா போதும். ஆமா, நான் நாக்குல வச்சு சாப்பிட்ட மாதிரி சுவைச்சு சாப்பிட்டா போதும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுமே மண்ணு மாதிரி இருக்குங்க. சரி ஐயா, இப்ப இது வந்து எவ்வளவு நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 1 வேளை 2 வேளை எடுத்துக்கிறது? ஒரே தடவை. காலையில சாப்பிட்டால் காலையில மட்டும் இல்ல, மாலையில சாப்பிடணும்னா மாலையில மட்டும் தான். சாப்பிட முன் சாப்பிட பின் இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு முன்னையே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுறதுக்கு முன்னே சாப்பிட்டு கொஞ்சம் பெருவத்தை சாப்பிட்டு 2வது சாப்பிடும்போது எல்லாம் நம்ம சாப்பிட்டு நார்மலுக்கு வந்துரும். உடம்புகள்ல இந்த காய்கால் குடைச்சல் எரிச்சல் அத்தனைங்க அவங்களுக்கு நல்லா போயிடும். உடம்பு ஒரு நாள் பூரா டயர்டா எந்திரிச்சோன்னு என்ன செய்வாங்க, இந்த ஒவ்வொரு பொம்பளைகளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குல்ல, அவங்க எந்திரிச்சோன்னு எந்திரிப்பமா எந்திரிக்க வேணாமான்ட்டு இருப்பாங்க. நம்ம மருந்து சாப்பிட்டு பிற்பாடு பளிச்சுன்னு எந்திரிச்சு போவாங்க. எனர்ஜி நல்லா கொடுக்கும். அதனால மக்களுக்கு தெம்பு வந்துடும். அதனால காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணுங்கிறது இதோட சிம்டம்ஸ். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி 23 நாளைக்கு ஐயா சொன்ன பத்தியத்துக்கு நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 100% வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். புளிப்பான பண்டங்களை சாப்பிட வேண்டாம். அதனால நீங்க இந்த மந்தை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆயிக்கோங்க. ஆனா இந்த பத்தியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டு இது ரிசல்ட் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வீடியோ
மறுபடியும் கூட நீங்க போயிட்டு ரிவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஐயா ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த மூலிகை மருந்தை வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் சிட்டில இருந்து எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களால வந்து இங்க டைரக்டா வாங்க முடியாது. ஏன் டைரக்டா வாங்க முடியாதுன்னா, நானே உள்ளுக்குள்ள 3 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. அந்த அளவுக்கு போதிய வசதி இல்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில தான் ஐயா இருக்கிறாரு. ஐயா இது எப்படி ஐயா வாங்கிக்கலாம் அவங்க பார்த்துட்டு? ஐயா என் பேத்திமார்கள் வீட்டுல இருக்காங்க. நான் மறந்து விடுங்க போயிருவேன் மலைக்கு. நான் வாரத்துல ஒரு நாளைக்கு இருப்பேன், இல்லாட்டி ஒரு நாளைக்கு போயிருவேன். அதனால என் பேத்திமார்கள் நம்பருக்கு கீழே அடிச்சு கேட்ட உடனே ஆனா அவங்க கொடுக்குற அட்ரஸ் மட்டும் கரெக்டா இருக்கணும். கரெக்டா கொடுத்துட்டா ஏன்னா அவங்க அட்ரஸ் தாலுகா மாவட்டம் அவங்க பேரு அவங்க செல் நம்பர் முதல்ல கரெக்டா போட்டாங்கன்னா அந்த இதுக்கு என் பேத்திமார்கள் அனுப்பிடுங்க. சூப்பருங்க. ஆனா எல்லா ஊருக்கும் நம்மளால வந்து கொரியர் மூலியமா கொடுத்துற முடியும். நம்ம இந்தியா முழுவதும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அனுப்பிடலாம். ஏன்னா டைரக்டா வரதுல என்ன ஒரு சிக்கல்னா, இங்க கரெக்டான போக்குவரத்து வசதி கிடையாது, டவர் வசதி எல்லாம் கிடையாது. நீங்க வந்த சிரமப்படுவீங்க. ஆனா இவங்க கிட்ட கொரியர் வசதி இருக்கு. ஐயா கிட்ட இல்ல, அவங்களோட பேரன் பேத்திகளோட நம்பர் பாருங்க, வீடியோ டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா அதுலயும் கான்டாக்ட் நம்பர் ஃபுல் டீடைல்ஸோட இருக்கும். நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே உங்ககிட்ட கொரியர் வசதி எல்லாம் இருக்கு. அதனால நீங்க பயப்பட வேணாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், ஐயா சொன்ன மாதிரி அந்த பத்தியும் 23 நாள் இருந்தா ஐயா நீங்க கேரண்டி. அது நான் கேரண்டி. ஐயா தான் கேரண்டி. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சுகர் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், இங்கிலீஷ் மருந்துக்கும் நாட்டு மருந்துக்கும் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சைட் எஃபெக்ட் இல்லைன்னு ஐயாவே வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ